இன்று ஒரு ஆழமான மூச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் இதயத்தில் இருக்கும் பாரங்களை இறக்கி வைத்துவிட்டு இந்த புதிய விடியலை இறைவனின் ஒரு மாபெரும் பரிசாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் கடந்த 10 நாட்களை கடந்து இப்போது இந்த பயணத்தின் மிக முக்கியமான 11ஆம் நாளை எட்டியிருக்கிறோம். 11ஆம் மணி நேரத்தில் கூட அற்புதங்களைச் செய்யும் தேவன் உங்களோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப் பெற்ற நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியான அறிமுகம் உங்களுக்கு சலிப்பை தரலாம் என்பதால் இன்று நாம் ஒரு புதிய ஆன்மீக தளத்திலிருந்து இந்த ஜெபத்தை தொடங்குகிறோம். உங்கள் வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருக்கலாம், ஆனால் அந்த போராட்டத்தின் முடிவில் ஒரு மாபெரும் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்று நாம் ஜெபத்திற்குள் செல்வதற்கு முன்னால் விசுவாசத்தை பற்றிய ஒரு மிகச்சிறந்த உண்மை கதையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊரில் பல மாதங்களாக மழையே இல்லை. நிலமெல்லாம் காய்ந்து மக்கள் தாகத்தால் தவித்தார்கள். அந்த ஊர் மக்கள் அனைவரும் இணைந்து ஒரு மலையடிவாரத்தில் கூடி மழைக்காக பெரிய ஜெபத்தை நடத்தினார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடியிருந்தார்கள். ஆனால் அந்த பெருங்கூட்டத்தில் ஒரே ஒரு சிறுமி மட்டும் கையில் ஒரு குடையோடு வந்திருந்தாள். அங்கிருந்த பெரியவர்கள் அவளை பார்த்து பரிகசித்தார்கள். மழையே இல்லாதபோது எதற்கு இந்த குடை என்று கேட்டார்கள். அதற்கு அந்த சிறுமி சொன்னாள், நாம் மழைக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். இறைவன் இன்று கண்டிப்பாக மழையை தருவார் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் நனையாமல் இருக்க குடையோடு வந்தேன் என்றாள். அந்த சிறுமியின் விசுவாசத்தைக் கண்டு அந்த ஊரே வியந்தது. அன்று மாலையே அந்த ஊரில் பெருமழை பெய்தது. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஜெபம் கேட்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் விசுவாசமும் தான் அற்புதங்களை செய்கிறது. இன்று நீங்களும் அந்த சிறுமியைப் போல உங்கள் வாழ்வில் மாற்றங்கள் வரும் என்ற நம்பிக்கையோடு காத்திருங்கள். இன்று நாம் தியானிக்கப் போகும் வல்லமையான வசனம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அது கண்டிப்பாக நடக்கும் என்ற அந்த உறுதிதான் உங்கள் வாழ்வின் வெற்றி. நமது இந்த ஜெபச்சங்கிலியில் நீங்கள் பகிர்ந்துள்ள ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் இறைவன் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக ரஹ்மத் நிஷா என்ற சகோதரிக்காக நாம் இன்று ஆழமாக பிரார்த்திக்கிறோம். கணவன் கவுஸ் ஹமீதுடன் உங்களுக்கு இருக்கும் இடைவெளிகள் குறைந்து பிசாசினால் உண்டான அந்த பிரிவினைகள் நீங்கி நீங்கள் மீண்டும் உங்கள் பிள்ளைகளுடன் ஒரே வீட்டில் சமாதானமாக வாழ இறைவன் வழிகளை திறப்பார். உங்கள் தாயாருக்கு இருக்கும் புற்றுநோய் பாதிப்புகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். வரவேண்டிய பணம் மற்றும் நகைகள் எவ்வித தடையுமின்றி உங்களை தேடி வரும். ஜெயசித்ரா என்ற சகோதரியின் பாரத்தை இறைவன் அறிவார். உங்கள் கால் வேதனையிலிருந்து ஒரு முழுமையான விடுதலையை தேவன் தருவாராக. நாளை நடக்கவிருக்கும் குழுக்களில் உங்கள் கடன் பிரச்சனைகள் தீர இறைவன் ஒரு வழியை உருவாக்குவார். ஷாஹின் கௌசர் என்ற சகோதரி தனது கணவர் நூர் முகமதுவுடன் சமாதானமாக வாழவும் உங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் நாம் வேண்டுகிறோம். உங்கள் மாமியார் மூலமாக வரும் தொல்லைகள் நீங்கி உங்களுக்கென்று ஒரு தனி வீடு அமைய இறைவன் அருள் புரிவார். ஷாஜி என்ற சகோதரர் வெளிநாடு செல்வதற்கான விமான டிக்கெட் விரைவில் கிடைக்க இறைவன் கிருபை செய்வார். அஜீதா என்ற சகோதரிக்காக நாம் சிறப்பாக வேண்டுகிறோம். 11 ஆண்டுகளாக நீங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக் கொண்டிருக்கும் ஏக்கத்தை இறைவன் அறிவார். உங்களுக்கு ஒரு அழகான குழந்தையை தந்து உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியை தருவார். இங்கிலாந்து செல்ல உங்களது அனைத்து தடைகளும் இந்த 14 நாட்கள் ஜெபத்திற்குள் நீங்கும். ஆனந்தி என்ற இந்த சகோதரிக்காக நாம் உருக்கமாக வேண்டுகிறோம். இறைவனுக்கு ஜாதி மதம் கிடையாது, அவர் அன்புள்ளவர். உங்கள் கணையத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கி மீண்டும் கல் உருவாகாமல் ஒரு புதிய உறுப்பையே தரும் வல்லமை படைத்தவர் அவர். உங்கள் ஆரோக்கியத்திற்காக நாம் ஒருமனதாக மன்றாடுகிறோம். ஜான்சி என்ற சகோதரியின் குடும்பச் சூழ்நிலையை இறைவன் மாற்றப் போகிறார். ஐடி துறையில் பணியாற்றிய கணவருக்கும் பள்ளி நிர்வாகத்தில் பணியாற்றிய உங்களுக்கும் இப்போது வேலை இல்லாமல் இருப்பது ஒரு சோதனைதான். வேலை இல்லை என்று சொன்ன அந்த இடங்களிலேயே உங்களுக்கு வேலை இருக்கிறது என்ற அழைப்பு வரும்படி தேவன் வாசல்களை திறப்பார். உங்கள் 2 பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை அவர் பார்த்துக் கொள்வார். தர்ஷிகா என்பவரது திருமணம் ஆசீர்வாதமாக நடக்கவும், ஜேவியர் பெர்னாண்டோ குடும்பத்தின் கடன் மற்றும் வேலை தொடர்பான பிரச்சனைகள் தீரவும் நாம் வேண்டுகிறோம். ஆஸ்வின் கம்யூனிகேஷன் மூலம் விண்ணப்பித்த டயானா என்பவரின் கடன் பிரச்சனைகள் நீங்கவும் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காகவும் நாம் ஜெபிக்கிறோம். சத்தியப்பிரியா என்ற சகோதரிக்கு இருக்கும் முடக்குவாதம் முற்றிலும் குணமாகி இந்த ஆண்டே நீங்கள் விரும்பும் அந்த அரசு வேலை கிடைக்க
தேவன் கிருபை செய்வார். இப்போது நாம் அனைவரும் இணைந்து ஆழமான விசுவாசத்தோடு ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த 11ஆம் நாள் பயணத்தில் இணைந்துள்ள உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களின் கண்ணீரை பார்த்தவர் நீர், ஏக்கங்களை அறிந்தவர் நீர். வேலை தேடுபவர்களுக்கு வேலையையும், நோயாளிகளுக்கு சுகத்தையும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் தாரும். பிரிந்த கணவன் மனைவி இணையட்டும். வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்களின் தடைகள் நீங்கட்டும். உமது மாபெரும் மகிமை அவர்கள் வாழ்வில் இன்று வெளிப்படட்டும். பிரியமானவர்களே, நாம் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கும் இந்த ஜெபச்சங்கிலி மிகவும் வலிமையானது. உங்கள் ஒவ்வொருவருடைய ஜெப விண்ணப்பங்களையும் தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நான் உங்கள் ஒவ்வொரு தேவையையும் தனித்தனியாக படித்து ஜெபித்து வருகிறேன். மற்றவர்களின் விண்ணப்பங்களை வாசித்து அவர்களுக்காக ஒரு ஆமேன் என்று பதிவிடுவதன் மூலம் நீங்கள் இன்னொருவருக்காக பரிந்து பேசும் புண்ணியத்தை செய்கிறீர்கள். நமது இந்த ஜெப பயணம் இன்னும் சில நாட்களில் நிறைவடையப் போகிறது. ஆனால் இறைவனின் ஆசீர்வாதம் என்றும் உங்களோடு இருக்கும். உங்கள் அன்பு மற்றும் விசுவாசம் இன்னும் பெருகட்டும். இந்த வீடியோவை இன்னும் பலருக்கு பகிர்ந்து அவர்களையும் இந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறச் செய்யுங்கள். நாளை 12ஆம் நாள் ஜெப பயணத்திற்காக மீண்டும் காலை சரியாக 6 மணிக்கு இதே இடத்தில் சந்திப்போம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.